மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குடும்ப முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒத்தி வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏதேனும் நல்ல ஒரு குடும்ப முடிவுகளையோ ஏதேனும் குடும்பத்துல சுபகாரியங்களை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தாலும் அந்த குடும்ப முடிவுகள் அனைத்தும் ஒத்தி வைக்கப்பட்டு அது உங்களுக்கு மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் நம்ம சொன்னதால தான் இது ஒத்தி வைக்கப்பட்டது, நம்ம சொன்னதால தான் இதை நடத்தாமல் அலட்சியப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்திருக்கும். இருந்தாலும் உண்மை என்னவென்று உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் தெரியாமல் இருப்பதால் உங்களுடைய மனதிற்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். மூன்றாவது நபரின் வருகையாலும் நீ சொன்ன அதை உங்களுடைய குடும்பம் உன்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத பழிகளையும் உங்கள் மீது சுமத்தி கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு முக்கியமான குடும்ப முடிவு அனைவரின் ஒப்புதல் இல்லாததால் தள்ளி போகப்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு முடிவை செய்யலாம் என்று கூறியவர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீங்க. திருமணம், சொத்து, முதலீடு அல்லது குடும்ப நிகழ்ச்சி போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருந்ததால் முடிவு எடுக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டும் இன்னும் பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே போட்டுக்கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். புதன் பலவீனமான காலங்களில் தீர்மானங்களில் தாமதங்கள் ஏற்படுவது இயல்பானதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கருதப்படலாம். ஆனால் அது உங்களுக்கு புதன் பலவீனமாகிறது என்று தெரியுமா? தெரியாது. அதனால உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நபர்களையோ உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நபர்களின் மீதோ அந்த அலட்சியப்படுத்தக்கூடிய சில விஷயங்களினால் அவர்களின் மீது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் மற்ற நபர்களின் மீது நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். சுபகாரிய மற்றும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டின் அதிபதி பலவீனம் அடையும் பொழுது உங்கள் இல்லத்தில் திட்டமிடப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் சொத்து வாங்குவது அல்லது வீடு மாறுவது போன்ற முக்கியமான குடும்ப முடிவுகள் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி போய் கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நல்ல காரியங்கள் தடையாகிவிட்டதே என்ற கவலை உங்களுக்குள்ள எழுந்து கொண்டும் இருக்கலாம். ஜோதிட விதிகளின்படி தடைகள் வருவது ஒரு நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமோ? கிரக நிலைகள் சாதகமற்று இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் நஷ்டத்தை தரும் என்பதால் இந்த தாமதத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நமக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய திட்டங்களில் உள்ள சாதக பாதங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஆலோசிப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். எனவே அவசரமாக முடிவுகளை எடுப்பதை விட அந்த முடிவுகள் தள்ளி போனது என்றால் அதனை நினைத்து நீங்க சந்தோஷப்படுங்க. இது வேலை விஷயங்கள், பண விஷயங்கள், உங்களுடைய குடும்ப விஷயங்களாக கூட நிச்சயமாக பொருந்தும். உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததா, சகோதர உறவில் ஒரு விரிசலானது உங்களுக்குள்ள ஏற்பட்டது. உங்களுக்கு சகோதர உறவில் விரிசல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரத்தையும் 11ஆம் இடம் மூத்த சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும். இந்த 2 இடங்களிலும் செவ்வாய் அல்லது ராகுவின் அசுப பார்வை பதியும் பொழுது உடன் பிறந்தவர்களுடன் சொத்து பிரிவினையிலோ அல்லது சாதாரணமான பேச்சுவார்த்தைகள் கூட பெரிய ஒரு விரிசலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கலாம். நம்மை விட அவர்கள் அதிகம் ஆதாயம் அடைகிறார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இன்னும் தோன்றிக் கொண்டு அதை தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இரத்த பாசத்திற்குள் ஈகோ நுழைந்தால் உறவு பாழாகிவிடும். மிதுனம் ராசியினர் சற்று பெருந்தன்மையோடு இறங்கி போய் சகோதரர்களிடம் சுமூகமாக பேசுவதுதான் இந்த தற்காலிக பிரிவை நிரந்தர விரிசலாக மாறாமல் இருக்க தடுப்பதற்கான ஒரு முடிவாக இருக்கும். நீங்களும் அவர்கள் வேண்டாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டும் தேவையில்லாமல் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் அவர்களின் நினைத்த மாதிரி நடத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கையானது மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம உறவினர்களையும் நம்முடைய சகோதரர்களையும் நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு முக்கியமான பங்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வகிக்க வேண்டும். அதை வகித்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரித்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைகளும் நல்ல ஒரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். செயல்பாடுகளில் கவனம் என்பது வேண்டும். கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல ஒரு விஷயமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மதிப்பையும் கௌரவ
கௌரவத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய மதிப்பையும் கௌரவத்தையும் நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய மதிப்பையும் கௌரவத்தையும் பாதுகாத்து கொண்டால் மட்டுமே இறுதி வரைக்கும் அது உங்களிடம் நிச்சயமாக தங்கும். ஆரம்பத்தில் போன உடனே தேவையில்லாத மனக்கசப்புகளையும் அனைவரிடமும் திட்டு வாங்கி கொண்டும் இருந்தீர்கள் என்றால் உங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. உத்தியோக பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குழப்பங்களும் உண்டாகும். அதனால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கொஞ்சம் தெளிவாகவும் கவனமாகவும் இருந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல தகவல்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகிறது. அந்த ஒரு செய்தியை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, கல்வி சாதனை, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் தொடர்பான தகவலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த செய்திகள் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பல நாட்களாக இருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. இருந்தாலும் அதற்காக நீங்கள் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ நாட்கள் முயற்சிகளையும் செய்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது வீண் போகாமல் முடிந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. புதனின் சுப சஞ்சாரத்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு சுப செய்தியோ அல்லது அரசாங்க உத்தரவோ, வேலை வாய்ப்புக்கான அழைப்பு கடிதமோ, விசா அனுமதி போன்ற ஏதோ ஒரு மிக முக்கியமான மற்றும் பாசிட்டிவான தகவல் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களை அனைத்துமே தேடி வரும். அது எல்லாமே உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த தகவல் உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்ப முனையாகவே அமையும். மனதில் இருந்த ஆவலுக்கும் தவிப்பிற்கும் ஒரு இனிமையான விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. அதே போல மனதிற்குள் ஒரு உற்சாகமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கூடிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலைமை, சோர்வு மற்றும் மன அழுத்தங்கள் யாவும் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி இப்பொழுது பாய்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. காலையில் எழும் பொழுதோ அல்லது ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டீங்க. உங்களின் நகைச்சுவை உணர்வும் சுறுசுறுப்பும் மீண்டும் உங்களிடம் தொற்றிக்கொள்ளும். உங்களை சுற்றி உள்ளவர்களையும் நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். கலை, இசை, பொழுதுபோக்கு அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதன் மூலம் உங்களுடைய மனது எப்போதும் உற்சாகமாக துள்ளலோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உண்டாக்கி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மதிப்பையும் கௌரவத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய மதிப்பையும் கௌரவத்தையும் நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய மதிப்பையும் கௌரவத்தையும் பாதுகாத்து கொண்டால் மட்டுமே இறுதி வரைக்கும் அது உங்களிடம் நிச்சயமாக தங்கும். ஆரம்பத்தில் போன உடனே தேவையில்லாத மனக்கசப்புகளையும் அனைவரிடமும் திட்டு வாங்கி கொண்டும் இருந்தீர்கள் என்றால் உங்களை யாருமே மதிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எதிலும் ஆர்வமின்மையான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. உத்தியோக பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குழப்பங்களும் உண்டாகும். அதனால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கொஞ்சம் தெளிவாகவும் கவனமாகவும் இருந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல தகவல்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகிறது. அந்த ஒரு செய்தியை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, கல்வி சாதனை, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் தொடர்பான தகவலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த செய்திகள் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பல நாட்களாக இருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. இருந்தாலும் அதற்காக
நீங்கள் எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ நாட்கள் முயற்சிகளையும் செய்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது வீண் போகாமல் முடிந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்க போகிறது. புதனின் சுப சஞ்சாரத்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு சுப செய்தியோ அல்லது அரசாங்க உத்தரவோ, வேலை வாய்ப்புக்கான அழைப்பு கடிதமோ, விசா அனுமதி போன்ற ஏதோ ஒரு மிக முக்கியமான மற்றும் பாசிட்டிவான தகவல் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலமாக உங்களை அனைத்துமே தேடி வரும். அது எல்லாமே உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த தகவல் உங்களின் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்ப முனையாகவே அமையும். மனதில் இருந்த ஆவலுக்கும் தவிப்பிற்கும் ஒரு இனிமையான விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகுது. அதே போல மனதிற்குள் ஒரு உற்சாகமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கூடிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த மந்த நிலைமை, சோர்வு மற்றும் மன அழுத்தங்கள் யாவும் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி இப்பொழுது பாய்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. அந்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. காலையில் எழும் பொழுதோ அல்லது ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டீங்க. உங்களின் நகைச்சுவை உணர்வும் சுறுசுறு